ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒவ்வொரு நிமிஷமும் நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் என்ன, ஏதோ ஒரு விஷயம் தடமாற்றம், ஏதோ ஒரு விஷயம் தடங்கள் இப்படியே இருக்கிறது. எனக்கு இப்பொழுது நேரம் சரியாக இருக்கிறது, இந்த விஷயத்தை சொல்லலாம் என்றுதான் ஓடி வந்து விட்டு. முக்கியமாக உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான தடங்கள், அதாவது நீயே ஏதாவது ஒரு விஷயத்தை ஆர்வமாக எடுத்து செய்யலாம், நமக்கு எல்லாமே கிடைக்கும், எல்லாத்தையும் ஆர்வமா எடுத்து செய்வோம்னு ஒரு விஷயத்தை நீ எடுத்து செய்யும் பொழுது அது மிக பெரிய அளவுல தடுமாற்றத்தை உனக்கு உண்டாக்குது. புரியுதா? மிகப்பெரிய அளவுல தடுமாற்றத்தையும் உண்டாக்குது, தடைகளும் வருது. ஒண்ணு செய்ய போற அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க இதெல்லாம் நீ செய்யாத, உனக்கு வராது, நீ அவ்வளவு பெரிய திறமை செய்யலாம் இல்லைன்னு சொல்றது. சரி, இவன் என்ன சொல்றது, நம்ம வேலையை பார்ப்போம்னு செஞ்சா தடைகள் வந்து விடுகிறது. இப்பொழுது இது எல்லாவற்றையும் பார்த்து அடப்போங்க, இனிமே எதையுமே செய்ய மாட்டேன், எந்த ஒரு விஷயத்திலையும் நான் இதையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஓரமா எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு உட்காந்துட்டேன். நான் இப்பதான் உன்னை ஒரே ஒரு விஷயத்த கேட்கிறேன். 1000 பேர் உன் குடும்பத்துல இருக்க, ஏன் 1000 பேர் குடும்பத்துல இருக்கிறவங்களே, முக்கியமானவங்களே, நீ வந்து ஒரு தெண்டம், நீ உனக்கு அந்த மூளையெல்லாம் இல்ல, ஒரு விஷயத்த செய்யறதுக்கான உனக்கு திறமையெல்லாம் இல்ல, உனக்கு எதுக்குமே நீ ஒரு அதிர்ஷ்டம் இல்ல அப்படின்னு உன்னை தள்ள தட்டி உட்கார வச்சாலும் நீ உட்கார கூடாது. ஏன்னா எல்லாருக்கும் என்ன தெரியுமா எண்ணம், அவர்களை விட நீ முன்னுக்கு வந்து விட கூடாது என்பது. இது உன்னுடைய ஜாதகத்திலேயே இருப்பது. நீ எங்க போனாலும் உனக்கு பகை உண்டாகும். காரணம், முன்ஜென்மத்தில் செய்த சிறிய கர்ம வினையால். ஆனாலும் இதையெல்லாம் தாண்டி உன்னால் முன்னுக்கு வர முடியும், கண்டிப்பாக வர முடியும். எந்த ஒரு நிலையிலும் உன்னை யாரும் அசைக்க முடியாது, அது ஒரு பங்கு இருக்குது. சரியா? முக்கியமா ஒரு விஷயத்த நான் செய்ய போறேன், இந்த மாதிரி எனக்கு தொழில் துவங்க போறேன், இல்ல நான் வந்து இந்த விஷயத்த வந்து என் பிள்ளைங்களுக்காக செய்யலான் இருக்கேன், இல்ல நான் என் குடும்பத்துக்காக இதெல்லாம் செய்யலாம் இருக்கேன் அப்படின்னு நீ சொல்லும் போது ஒரு ஆள் வந்து உன் குடும்பத்தில் இருக்குமாலோ இல்ல வேறு யாரோ வந்து இதெல்லாம் நீ செய்யாத, இவ்வளவு அளவுக்கு உனக்கு திறமை கிடையாது அப்படின்னு சொன்னா நீ ஒன்ன நினைச்சு கவலைப்படக்கூடாது, அவங்கள நினைச்சுதான் கவலைப்படணும். ஏன்னா அவங்களுக்கு இன்னமுமே உன்னை புரியல, அவர்களுக்கு இன்னமுமே அவர்களுக்கு உன்னை பத்தி நீ யாருன்னு தெரியல. உன்னை பத்தி தெரிஞ்சிருந்தா, உன்னை பத்தி முழுசா புரிஞ்சிருந்தா கண்டிப்பா யாரும் உன்னை பத்தி இப்படிலாம் பேசவே மாட்டாங்க. நீ எவ்வளவு திறமையானவள், நீ எவ்வளவு துணிச்சலானவள் என்று உன்னுடைய பாதி வாழ்க்கையை மட்டுமே பார்த்தவர்கள், மீதி வாழ்க்கையை பற்றி தெரியாதவர்கள் உன்னை பற்றி பேசுவார்கள், பேசினார்கள் உன் காது படவே. அதனால்தான் நீ சோர்ந்து போனாய். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், அடுத்தவர்கள் பேசுகிறார்கள் என்பதற்காகலாம் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் விட்டுவிடாதே. எதுவாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய முன்னேற்றத்தை போடு. ஒவ்வொரு நிமிஷங்களும் உன்னுடைய வாழ்க்கைக்காக நான் ஒவ்வொரு கட்டத்தையும் எடுத்து வைத்து கொண்டு தான் இருக்கிறேன். ஏகப்பட்ட விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது. உன்னுடைய தேடல்கள் அனைத்தையும் நான் அறிவேன். யார் யாரோ ஏதேதோ சொன்னார்கள், ஏதேதோ உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்படுத்தினார்கள் என்பதற்காக எதையும் நினைத்து நீ குழப்பிக்கொள்ளவே வேண்டாம். புரிகிறதா? நம்பிக்கையோடு இருங்கள். ஒவ்வொரு நிமிஷமும் ஏதேதோ தடங்கள் இருப்பதினால் எல்லாவற்றையும் போட்டு குழப்பிக் கொள்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னெல்லாம் ஆசைப்படுகிறாயோ அதை செய். உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் தடுக்க நினைக்கிறார்களோ இல்லை மற்றவர்கள் உன்னை தலையில் குட்டி நீ இப்படிதான் இருக்கணும், இந்த விஷயத்தை தான் செய்யணும், இந்த விஷயத்தை எல்லாம் செய்யக்கூடாது என்று உன்னை கட்டளையிடுகிறார்களோ, எந்த ஒரு விஷயத்திற்கும் பயப்படாது, எந்த ஒரு விஷயத்தையும் காதில் வாங்காது. உனக்கு நீ போகும் பாதை சரி என்று தோன்றுகிறது என்றால் தாராளமாக ஒவ்வொரு நிமிஷமும் ஓடு. உன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் ஜெயித்து முன்னுக்கு வர முடியும். எத்தனையோ நபர்கள் உன்னுடைய வாழ்க்கையை நீ தோற்றுத்தான் போவாய், இந்த நேரத்தில் நீ இதுதான் செய்வாய் என்று எத்தனையோ பேர்கள் சொல்லலாம். ஆனால் நீ உன்னுடைய நீ மனசு வைத்தால் எல்லாவற்றையும் உன்னால் சாதிக்க முடியும்.
உதாரணத்திற்கு சில விஷயத்தை உனக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒருவனுக்கு திடீரென்று அடிபட்டு விடுகிறது. அவனுக்கு மருத்துவர் நடக்கவே முடியாது, உன்னால் எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லிவிடுகிறார். அவன் அதையெல்லாம் மனதில் வைத்து கொள்ளாமல் அவன் நடக்க வேண்டும் நடக்க வேண்டும் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, அதற்கான அவன் முயற்சி எடுத்து வைத்தான். ஆனால் அந்த மருத்துவன் சொன்னான் பார், இவனால் நடக்க முடியாது, அடிபட்டு விட்டது, இவனுக்கு கால் இனிமேல் படுத்த படுக்கைதான் என்று சொன்னான் கூட அவன் மனம் வைத்தால் அவனால் சாதாரணமாக நடக்க முடியும். ஆரம்பத்தில் சில தடுமாற்றங்கள் வந்தாலும் முயற்சி எடுக்க எடுக்க மருத்துவருடைய வார்த்தை, மருத்துவர் சொன்ன விதியையே மாற்ற முடியும். எதை நீங்கள் நம்புகிறீர்களோ அது உங்களுக்கு நிச்சயமாகவே நல்ல வழியாக கிடைக்கும். யார் வேண்டுமானாலும் உங்களுடைய வாழ்க்கையை எது வேண்டுமானால் செய்யலாம் என்று நினைக்கலாம். ஆனால் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே அற்புதமாகவும் மிக மிக சிறந்ததாகவும் நடக்கும். சில நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தோற்றுப்போவது போல் இருந்தாலும் ஒரு முடிவெடுத்துக்கொள், நீ தோற்று போக மாட்டாய். எல்லா விஷயத்திலேயும் நீ ஜெயிப்பாய் என்று நீ ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். உன்னுடைய ஏக்கங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் உன்னால் எல்லாமே செய்ய முடியும் என்று நம்பு. யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் சொல்லட்டு, உன்னால் இது முடியாது, அது முடியாது, இந்த விஷயம் செய்ய முடியாது என்று சொல்லட்டும். ஏன், உன்னை நன்றாக புரிந்து கொண்டு உன்னோடு இருப்பவர்கள் கூட எது வேண்டுமானாலும் சொல்லட்டும். ஆனால் நீ எதையுமே காதில் வாங்காமல் உன்னுடைய வேலை என்னவோ அதை பார்த்து கொண்டே இரு. உனக்கு மிகப்பெரிய சிறந்த அளவுக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் நான் உண்டாக்குவேன். நிறைய நாள் தோல்விகளை மட்டுமே நீ பார்த்திருக்கிறாய். ஆனால் இனிமே உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி என்ற ஒன்றுக்கு இடமே இல்லை. ஒவ்வொரு நாளும் இன்பம் மட்டுமே இருக்குமே தவிர தோல்வி என்பதற்கு இனி இடமே கிடையாது. ஏனென்றால் ஒவ்வொரு விஷயத்தையும் நீயே முடிவெடுத்து நீயே அனைத்து விஷயங்களையும் செய்ய போகிறாய். இதற்கு முன்புதான் மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு மற்றவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதுபடி நடந்தாய். ஆனால் இதற்குமே உன்னுடைய வாழ்க்கையில் என்ன பிடிக்குமோ அதை நீ செய்ய போகிறாய். அதற்கான நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. நாளுக்கு நாள் இன்பங்களை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். நீ எல்லாவற்றையும் அனுபவிக்க தயாராக இருக்கிறாயா? எல்லா நிமிஷத்திலேயும் கவலைகளோடு இருக்கலாம் என்று நினைத்தாயோ? அதற்கெல்லாம் நான் ஒருபொழுதும் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன். எல்லா விஷயமும் உனக்கு கிடைத்து ஒவ்வொரு நாளும் நீ உன் குடும்பத்தோடு நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுவேன். உன்னை எல்லா நாளும் இதே மாதிரி கண்கலங்கவோ உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்கள் பார்த்து சிரிக்கவோ நான் அனுமதிக்க மாட்டேன். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் என்பதை நான் உனக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் நீ துளைத்த பழைய நாட்கள், நீ எந்த மாதிரி வாழ வேண்டும், இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் என் வாழ்க்கை அழகாக இருக்கும் என்று எந்த விஷயத்தின் மீது ஆசைப்பட்டாயோ அந்த விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து கிடைக்க ஆரம்பிக்கும். இனி சரியாக ஞாபகம் வைத்துக்கொள், எதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்காது, எதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்பதை சொல்கிறேன். முக்கியமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்காதது துன்பம், கவலை. யாரும் உன்னுடைய வாழ்க்கையில் தடைகள் செய்ய மாட்டார்கள். அதே நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் யாரும் உன்னிடம் இதை செய் அதை செய் என்று கட்டளை போட மாட்டார்கள். ஒரு அடிமையான வாழ்க்கை இருக்காது. உன்னுடைய வாழ்க்கையில் எது இருக்கும்? நிம்மதி இருக்கும், தேவைக்கு பணம் இருக்கும். யாரெல்லாம் உனக்கு பிடிக்குமோ அவர்கள் எல்லோரும் உன்னை சுற்றி இருப்பார்கள். நாளுக்கு நாள் இன்பங்கள் கூடும். நீ எதன் மீது ஆர்வம் வைத்து செய்கிறாயோ அதன் மீது நிச்சயமாக உனக்கு வெற்றிகள் கிடைக்கும். இது எல்லாமே நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு இனி வரும் நாட்களோ
பொன்னானதாகவே இருக்கும். துரோகிகளையோ இல்லை முன்னேறவே விடக்கூடாது என்று நினைத்தவர்களையோ நினைத்து கவலைப்படாதே. எல்லாவற்றுக்கும் நான் இருக்கிறேன், உனக்காக இருக்கிறேன். சந்தோஷமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருங்கள். உங்களுக்கு துணை நான் மட்டுமே. எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.